வெல்கம் டு ஆல்ஃபா கோச்சிங் சென்டர். எல்லோருக்கும் வணக்கம். எஸ்டிடியோட டென்டேட்டிவ் ஆன்சர் கீ ஆனது ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கான அப்ஜெக்ஷன் ட்ராக்கருக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க. 3ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ யாரெல்லாம் அப்ஜெக்ஷன் பண்ண விருப்பமுள்ள இருக்கிறீங்களோ அவங்க முன்னாடியே அப்ஜெக்ஷன் பண்ணிடுங்க. ஸோ எப்படி அப்ஜெக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில் சொல்கிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி இதேமாரி அப்ஜெக்ஷன் பண்ணியிருக்காங்களா, அப்படி அப்ஜெக்ஷன் பண்ணால் மட்டும் தான் மார்க் வருமா அப்படின்னு சில பேர் டவுட் இருக்கும். ஸோ அப்படி அப்ஜெக்ஷன் பண்ணுறதுனால உங்களுடைய மார்க் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும், ஓகேங்களா, அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நடந்த பிஆர்டி, அதாவது கிராஜுவேட் டீச்சர்ஸ், ஓகேங்களா. ஸோ இந்த எக்ஸாமுக்கு இதில் பாருங்கள், இது வந்து அப்ஜெக்ஷன் ட்ராக்கர், ஓகேங்களா. ஸோ இதுக்கு முன்னாடி நடந்த யூஜி டிஆர்பி, ஓகே, கிராஜுவேட் டீச்சர்ஸ் அண்டு பிஆர்டி அப்படின்னு சொல்லக்கூடிய எக்ஸாமு. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணாங்க, ஓகேங்களா. பப்ளிஷ் ஆஃப் எக்ஸாம் ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளிக் ஹியர் ஃபார் ஃபைனல் ஆன்சர் கீ, ஏவோட ஃபைனல் ஆன்சர் கீ லான்ச் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கிளிக் ஹியர் டு வியூ ஸ்டேட்டஸ் ஆஃப் அப்ஜெக்ஷன். ஸோ அப்ஜெக்ஷன் பண்ணதுனால ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸோட மார்க் வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம், ஓகேங்களா. ஸோ நிறைய சப்ஜெக்ட் இருக்குது. நான் ரேண்டமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸ் கிளிக் பண்ண வச்சுக்கலாம். ஸோ மேக்ஸை கிளிக் பண்ணிவிட்டேன், ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் கொஸ்டின் நம்பர், ஓகேங்களா. இதெல்லாம் கொஸ்டின் நம்பர். இந்த ரோல் நம்பர் வந்து யார் வந்து அப்ஜெக்ஷன் பண்ணுறாங்களோ அவங்க தான் அவங்களோட நம்பர், சரிங்களா. ஸோ இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 31 பண்ணியிருக்காரு, 35 பண்ணியிருக்காரு, 60 பண்ணியிருக்காரு. ஓகே, இது ஒரு பேஜ். இது மாதிரி 595 பேஜ் இருக்குது, சரிங்களா. ஸோ இது மாதிரி வந்து ஒவ்வொரு கொஸ்டின் நம்பராக வரிசையாக எல்லா கொஸ்டினுக்கும் அப்ஜெக்ஷன் வந்து பண்ணலாம், ஓகேங்களா. ஸோ லாஸ்ட் பேஜ் டைரெக்டாக வரேன். ஸோ அந்த வெயிட்டு பாருங்கள், இந்த நம்பருக்கு வந்து எவ்வளோ மார்க் வந்திருக்கு, 7 மார்க். இந்த நம்பருக்கு வந்து 18 மார்க். இந்த நம்பருக்கு வந்து 12 மார்க். இந்த மார்க் வந்து எல்லாத்துக்குமே வரும், ஓகேங்களா. இந்த பர்டிகுலர் பர்சன் மட்டும் கிடையாது. ஸோ அப்ஜெக்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி அப்டேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அப்ஜெக்ஷன் மார்க்கானது உங்களுக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே வரும். உங்களுக்கு பாரு 20 மார்க். சப்போஸ் இவர் வந்து ஒரு 100 மார்க் எடுக்கிறார் அப்படின்னா அப்ஜெக்ஷன் ஒரு 20 மார்க் அப்படின்னா எவ்வளோ மார்க் ஆச்சு, 120 மார்க் ஆச்சு, ஓகேங்களா. ஸோ அது மாதிரி இப்போ உங்களுடைய கீ எடுத்துக்க, உங்களுடைய கொஸ்டின் பேப்பர் எடுத்துக்காங்க, ஓகேங்களா. ஸோ முதல்ல உங்களுடைய கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பப்ளிஷ் பண்ண கீ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்த்துருப்பீங்க. இதுதான் ஏக்கான கொஸ்டின் பேப்பர். ஏக்கான கொஸ்டின் பேப்பர் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஸ்டார் கொஸ்டின் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா 1 2 3 4 5 6. ஸோ டிஆர்பியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாமுக்கு, அதாவது பார்த்தீங்கன்னா எஸ்டிடி எக்ஸாமுக்கு 2024 அவனே ஸ்டார் கொஸ்டின் ஃபஸ்ட்டே கொடுத்துட்டான். ரிசல்ட்டுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ஜெக்ஷனுக்கு அப்புறம் தான் ஸ்டார் கொஸ்டின் தருவான். ஸோ இந்த கொஸ்டின்லாம் நீங்கள் அப்ஜெக்ஷனே பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனே வந்து ஸ்டார் கொஸ்டின் கொடுத்துட்டான். 1 2 3 4 5 6 கொஸ்டின், ஓகேங்களா. 2 4 6 கொஸ்டின் கொடுத்துட்டான், ஓகேங்களா. ஸோ உங்களுடைய மார்க் வந்து இதில் ஆட் பண்ணி தான் சொல்லுவீங்க. இப்போ உங்கள் மார்க் வந்து 95 அப்படின்னா இது கூட சேர்ந்து தான் 95, சரிங்களா. ஸோ உங்கள் மார்க் வந்து என்ன, அதுக்கப்புறம் வெயிட்டேஜ் மார்க் வரும், ஓகேங்களா. ஸோ +5 அப்படின்னா உங்கள் மார்க் வந்து 100, ஓகேங்களா. ஸோ எப்பவுமே மார்க் சொல்லும்போது இந்த மார்க் சொல்லுங்கள், அதுக்கப்புறம் வெயிட்டேஜ் மார்க் சொல்லுங்கள், 100 மார்க். ஸோ நாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன கொஸ்டின்லாம் நாம் வந்து கீ சேலஞ்சு பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம், ஓகேங்களா. ஸோ உங்கள் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சார் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ஜெக்ஷன் பண்ணணும், எனக்கு எப்படி பண்ணணும்னு தெரியல, எனக்கு வந்து கைட் பண்ணுங்க சார் அப்படின்னா நான் தாராளம் பண்ணுறேன். இந்த வீடியோக்கு கீழேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குரூப் கிரியேட் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா. ஸோ ஒரு குரூப் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த குரூப் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள், ஓகேங்களா. ஸோ உங்ககிட்ட இருக்கக்கூடிய சேலஞ்ச் வந்து அப்டேட் பண்ணுங்கள். நான் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 10 கொஸ்டின்ஸ் பக்கம் அப்டேட் பண்ணி வச்சிருக்கோம், ஓகேங்களா. ஸோ எப்படி அப்ஜெக்ஷன் பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா எப்படி கீ சேலஞ்ச் பண்ணணும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த புக்கு, ஓகேங்களா, புக்கு ஃபோட்டோ, ஓகேங்களா. ஸோ யாரெல்லாம் எக்ஸாம் எழுதுனாலும் அவங்களால மட்டும் தான் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு வந்து புக்கு ஃபோட்டோ கண்டிப்பாக ஃபஸ்ட்டு தேவை. ஸோ புக்கு ஃபோட்டோ எடுத்துக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு கொஸ்டின் அப்படின்னா புக்கு ஃபோட்டோ எடுத்துக்காங்க. செகண்ட் அந்த புக்கோட எடிஷன், இந்த பேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த புக்கோட எடிஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, சரிங்களா. ஸோ 2018, 2019, 2020, 2022. ஸோ அவங்க பண்ணவங்க இவங்க பண்ணவங்கன்னு சொல்லி நீங்கள் இருக்காதீங்க. உங்களுக்கு அந்த ஒரு மார்க் வேணும் அப்படின்னா நீங்கள் தான் அப்ஜெக்ஷன் தெரிவிக்கணும். ஸோ இப்போ இருக்கக்கூடிய டைமை 3ஆம் தேதி கிராஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு மேலே உங்களால் அப்ஜெக்ஷன் தெரிவிக்க முடியாது, ஓகேங்களா. இது எல்லாமே டிஆர்பியோட வெப்சைட்டில் நீங்களாக போய் பண்ணக்கூடியது. பாருங்கள், எக்ஸாம்பிளுக்கு வெப்சைட் அப்படின்னா இதை கிளிக் பண்ணுறேன், நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும், ஓகேங்களா. அதில் சொல்லியிருப்பான் ஸ்டெப்ஸு, அவன் லிங்க் கொடுத்துருப்போம், அந்த லிங்கை கிளிக் பண்ணணும், ஐடி பாஸ்வேர்ட் போடணும், அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் ஐக்கானை கிளிக் பண்ணணும், ஓகேங்களா. ஸோ அங்கே இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு அக்செப்ட் கொடுக்கணும், ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்ட் ஏ கொஸ்டின் வந்து வியூ ஆகும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்ஜெக்ஷன் கொடுக்கணும்.
அதுக்கு எவிடன்ஸ் வந்து டாக்குமெண்ட் அப்டேட் பண்ணும், கடைசி உங்கள் நம்பருக்கு ஓடிபி வரும். ஓகேங்களா, அதை போட்டால் மட்டும்தான் அந்த பேஜ் வந்து கம்ப்ளீட் ஆகும். சரிங்களா, ஸோ இது மாதிரி ஸ்டெப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணும். ஸோ அப்ஜெக்ஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் இது மாதிரி ஓப்பன் ஆயிடும். சரிங்களா, ஸோ இந்த பேஜ் நீங்கள் போனால் மட்டும்தான் உங்களால் வந்து பண்ண முடியும். சரிங்களா, ஸோ இது மாதிரி வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க, நீங்கள் பார்த்து வச்சுக்காங்க. சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்ல வந்தேன், புக்கு ஃபோட்டோ. ஓகேங்களா, புக்கு ஃபோட்டோ வேணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு புக்கு ஃபோட்டோ, நெக்ஸ்ட் வந்து எடிஷனு, அதுக்கப்புறம் இந்த கொஸ்டின் எங்கே இருக்குது. சப்போஸ் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் கொஸ்டின் நம்பர் 7க்கு வந்து பார்த்தீங்கன்னா உலகம் என்பது ஐம்பெரும் பூதங்களால் ஆனது, அவற்றுள் என்னையும் சேர்த்து எனக்கு பெருமையே என்று கூறியவர் யார் அப்படிங்கிற கொஸ்டின் வந்து ஸ்டார் கொஸ்டினை கொடுத்துட்டாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து தொல்காப்பியர். ஓகேங்களா, சப்போஸ் இந்த கொஸ்டின் உங்களுக்கு ஸ்டார் கொஸ்டினை கொடுக்கல, எதெல்லாம் ஸ்டார் கொஸ்டினை கொடுக்கலையோ அந்த கொஸ்டினுக்கு மட்டும் நீங்கள் அப்ஜெக்ஷன் தெரிவித்தா போதும். இந்த ஸ்டார் கொஸ்டினுக்கான மார்க் வந்து எல்லாத்துக்கும் கிடைச்சிக்கும். ஓகேங்களா, இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் இருக்கலாம் 77 எடுத்துக்காங்க, இது யூனிவர்சிட்டி. ஓகேங்களா, ஸோ 8th புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து யூனிவர்சிட்டி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளால வந்து ஒரு 97 மார்க் இருக்கான். ஓகேங்களா, அவன் யூனிவர்சிட்டி போடாமல் எஃபெக்டிவ் வந்து ஆன்சர் போட்டான்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா, எஃபெக்டிவ் வந்து போட்டான். இப்போ என்ன பண்ணான் அவரு அந்த சார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ஜெக்ஷன் தெரிவிக்கலாம். அதுக்கான புக் ப்ரூஃபு ஏதாவது கலெக்ட் பண்ணி, ஓகேங்களா, பெரிய காலேஜ் புக்காக இருக்கலாம், அல்லது வந்து வேறு ஏதாவது புக்காக இருக்கலாம், இல்லை வந்து ஸ்டேண்டர்ட் புக்காக இருக்கலாம், சிலபிகேஷன் ரிலேட்டட் புக்காக இருக்கலாம், ஏதோ ஒரு புக்கை கலெக்ட் பண்ணி இது மாதிரி இந்த கொஸ்டின் வந்து தப்பு, இதுக்கான ஆன்சர் வந்து யூனிவர்சிட்டி வராது, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் வந்து எல்லாமே தப்பு, இந்த ஸ்டார் கொஸ்டின் சொல்லி சொன்னாங்க அப்படின்னா அவருக்கு வந்து இங்கே 1 மார்க் ஆட் ஆகும். ஸோ ஓகேங்களா, இப்போ 98 மார்க் வரலாம். ஸோ இப்போ அந்த 1 மார்க் ஆட் ஆகிறதுனால அவர் வந்து ஏகப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு முன்னாடி போய் நிற்பார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகே, 1 மார்க் இருந்தாலும் சரி சாதாரண கிடையாது, அந்த 1 மார்க் ஏகப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி போய் நிற்பாரு. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வருங்க 98 97 வச்சுக்கலாம், எல்லாரும் ஒரே மார்க்கில் இருக்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ நீங்கள் வந்து ரொம்ப ஏஜ் கம்மியாக இருக்கீங்க, பார்த்தீங்கன்னா ஏஜ் அதிகமாக இருக்காங்க அப்படின்னா நீங்கள் அந்த 1 மார்க் எடுத்தீங்க அப்படின்னா இவங்க எல்லாத்தையும் கிராஸ் பண்ணி போயிட்டே இருக்கலாம். இல்லை அப்படின்னா இவங்களுக்கு பின்னாடி தான் வருவீங்க. ஓகேங்களா, ஸோ இது மாதிரி எல்லாம் கால்குலேட் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அப்ஜெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் அப்டேட் பண்ணுங்க. ஓகேங்களா, ஸோ இந்த 81 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க, இது வந்து அப்ஜெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கலாம்னு சொல்லிட்டு இதுக்கான ப்ரூஃப் வந்து நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இது மாதிரி வந்து கொஸ்டின்ஸ் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 15 கொஸ்டின்ஸ் பக்கம் எடுத்து வச்சுக்கோம். ஓகேங்களா, ஸோ அதில் சில கொஸ்டின்ஸ் ஆன்சர் கரெக்டாக இருக்குது, இருந்தாலும் நாங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுவோம். ஓகேங்களா, ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்காங்க. யாருக்கெல்லாம் மார்க் வேணுமோ அவங்க வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்காங்க. அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான புக் ப்ரூஃப் வந்துச்சு அப்படின்னா இது மாதிரி உங்களுக்கு ரெடி பண்ணி அனுப்புவோம். ஓகேங்களா, ஸோ கொஸ்டின் நம்பர் போட்டு எக்ஸாம்பிள் கொஸ்டின் நம்பர் 7 அப்படின்னா நீங்கள் மேலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் நம்பர் வந்து 7 போட்டு உங்களுக்கு இது மாதிரி இந்த பேஜ் கொடுத்துரும். நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து அப்ஜெக்ஷன் தெரிவிச்சுக்கலாம். சரிங்களா, ஸோ ஜாயின் பண்ணுங்க, கீழே கூடிய டெலிகிராம் அல்லது வாட்ஸ்அப், ஓகேங்களா, ஏதோ லிங்க்ல வந்து ஜாயின் பண்ணிக்காங்க. உங்களுக்கு வந்து அங்கே அப்ஜெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். சரிங்களா, ஸோ தேங்க்யூ, தொடர்ந்து நம்ம ஃபாலோ பண்ணுங்கள். ஏதோ டவுட் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா, தேங்க்யூ.